உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாரதாமா இந்து ஃபேமிலியை பத்தி நம்ம கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு ரொம்ப ஆவலா இருந்தாங்க. அவங்க கண் முழிச்சதும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆசையா இருந்தேன். பட் மை பேட் லக், அவங்க அதை சொல்லாமலேயே இறந்துட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களோட பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தாவது ஏதாவது இந்துவோட ஃபேமிலியை பத்தி க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கலாம். எழில், இது சாரதா அம்மாவோட பேக் தானே? நீங்க ஆசிரமத்துக்கு போய் இப்ப வாங்கிட்டு வந்தீங்களா? எனக்கு தெரியும் எழில், என்னோட ஃபேமிலிய பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமானதா இவ்ளோ ஆர்வமா நீங்க சாரதா அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த பேக்ல சாரதா அம்மாவோட ஒரு டைரி இருக்கும், அது இருக்கான்னு பாருங்களேன். எழில், இதுதான் சாரதா அம்மாவோட டைரி. இதுல என்ன பத்தியும் என் ஃபேமிலிய பத்தியும் சாரதா அம்மா எழுதிருக்காங்க. இத படிச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட ஃபேமிலிய பத்தின க்ளூ உங்களுக்கு கிடைச்சிரும். இத படிங்க எழில். சாரதா, இது சாரதாமாவோட பர்சனல் டைரி மாதிரி இருக்கு. இதுல அவங்க பெருசா என்ன எழுதி இருக்க போறாங்க? ஆசிரமத்தோட கணக்கு வழக்கு அப்படி ஏதாவது எழுதியிருப்பாங்க. வேணும்னா அப்புறம் பொறுமையா படிச்சுக்கலாம். ஐயோ ஏங்க, நீங்க இந்த டைரிய படிக்கலன்னா என்னோட ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். ப்ளீஸ்ங்க அந்த டைரிய படிங்க. ஐயோ, இந்துவோட ஃபேமிலியை பத்தி பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கலையே. என்ன இப்படி காத்தடிக்குது? என்னாச்சு? இந்துவின் குடும்பம் பற்றிய தகவல். என்னது? இந்துவின் குடும்பம் பற்றிய தகவலை இதில் குறிப்பிடுகிறேன். இந்து என்னோட ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்து அவளை என் சொந்த மக மாதிரி தான் வளர்த்தேன். ஆனா அவளுக்குன்னு ஒரு தனி குடும்பம் இருக்கு. எனக்கு அன்பு இல்லம்ங்கிற ஒரு ஆசிரமத்துல இருந்து இந்துவோட குடும்பத்தை பத்தின தகவல் கிடைச்சது. அவளுக்கு அப்பாவும் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்களோட விலாசத்தையும் இந்து தங்கச்சியோட போட்டோவையும் நான் இந்த டைரியின் கடைசி பக்கத்தில் வைத்துள்ளேன். ஒருவேளை யாராவது இந்துவோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க இங்க வந்தாங்கன்னா என்னோட இந்த டைரி அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடைசி பக்கம். கடைசி பக்கத்துல இந்துவோட தங்கச்சி போட்டோவும் அவங்களோட அட்ரஸும் இருக்கும்னு சாரதாம்மா எழுதியிருக்காங்க. அது இப்ப இல்லன்னா கண்டிப்பா யாரோ எடுத்திருக்காங்க. அன்னை இல்லமோட இன்சார்ஜா இருந்த சாரதாம்மாவை உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். ஓகே. சமீபத்துல அவங்க இறந்த செய்தி கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த டைம்ல வெளியூர் போனதால இறுதி சடங்குல கூட கலந்துக்க முடியல. ஓ ஓகே. ஆமா, நீங்க எதுக்கு அவங்கள பத்தி கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல சார். இந்துமதி அவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ இந்த ஆசிரமத்துல இருந்து தான் அவங்களுக்கு அனுப்பி இருந்ததா நான் அவங்களோட டைரியை படிக்கும் போது பார்த்தேன் சார். ஆமா சார், நான் தான் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். நீங்க தான் அனுப்பிச்சிருந்தீங்களா? ஆமா சார். ரமையா, தட்ஸ் வெரி குட் சார். ரொம்ப நல்லதா போச்சு சார். இப்போ இந்துவோட ஃபேமிலி டீடைல்ஸ
ப்ளீஸ் எனக்கு தர முடியுமா சார்? இட்ஸ் ரெக்வெஸ்ட். நீங்க இந்துவுக்கு என்ன சார் வேணும்? சார் நான் தான் சார் இந்துவோட ஹஸ்பண்ட். ஓஹோ, அப்படியா? ஆமா சார். நீங்க சாரதாமாக்கு அனுப்பியிருந்த இந்துவோட டீடைல்ஸ் மிஸ் ஆயிடுச்சு சார். அதனால தான் அதை தெரிஞ்சுக்க டைரக்டா உங்களை பார்க்க நானே உங்க ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். என்கிட்ட இந்துவோட வீட்டு விலாசமும் அவங்க தங்கச்சி போட்டோவும் தான் இருந்துச்சு. ஆனா அதையும் சாரதாமாக்கு நான் அனுப்பி வச்சிட்டேன். இந்து பத்தி தெரிஞ்சுக்க அவங்க அப்பா தான் அடிக்கடி ஆசிரமத்துக்கு வந்து விசாரிச்சு போவாரு. என்ன சொன்னீங்க சார்? இந்தோட அப்பா அடிக்கடி இந்த ஆசிரமத்துக்கு வருவாரா? ஆமா சார். சார் சார் சார், இந்தோட அப்பாவோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இந்துவோட அப்பா பேரு சுப்பிரமணி சார். சார், இந்துவோட தங்கச்சி பேர் சொல்ல முடியுமா சார்? அவங்க பேரு நல்ல பேர் தான் சார். இதோ பார்த்து சொல்றேன். என்ன பேரு சார்? சுடர்விழி சார். சார், இந்தோட தங்கச்சி போட்டோவை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிருவீங்களா சார்? சொல்றேன் சார். அது இவங்க தானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. இவங்க தான் இந்துவோட தங்கச்சியா? அட ஆமா சார், இவங்க தான் இந்துவோட தங்கச்சி. கடவுள் எங்கெங்க இருந்து முடிச்சு போட்டு யாரை யார் கூட சேர்த்து வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல ராமையா. என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு கனவு மாதிரி. கனவெல்லாம் இல்லைங்கய்யா, எல்லாமே கடவுளோட விளையாட்டு. ஏதோ ஒரு கிராமத்துல வேலுவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு எதுக்காக சென்னைக்கு ஓடி வரணும்? சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சுடர் கைக்கு வேற ஒரு பொண்ணோட சர்டிபிகேட் எதுக்காக கிடைக்கணும்? வேற ஒரு பேர்ல எதுக்காக நம்ம வீட்டுல வந்து வேலைக்கு சேரணும்? குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏன் சுடர் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப பிடிக்கணும்? எல்லாம் முடிஞ்சதுன்னு சுடர் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கும் போது எதுக்காகயா சுடர் கழுத்துல நீங்க தாலி கட்டணும்? இப்போ சுடர் தான் இந்துவோட தங்கச்சின்னு நமக்கு ஏன் தெரிய வரணும்? கடவுள் காரணம் இல்லாம சுடரை உங்க வாழ்க்கையில கொண்டு வரலைங்கய்யா. இது எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நடக்குது. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு ராமையா. சுடர் தான் இந்து அம்மாவோட தங்கச்சின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. ஐயா, நான் எத்தனையோ முறை யோசிச்சிருக்கேன். சுடரோட பல விஷயங்கள்ல அப்படியே இந்து அம்மாவோட குணம் இருக்குங்கய்யா. நான் அப்பப்ப யோசிச்சு பார்ப்பேங்கய்யா, இவங்களே இந்து அம்மாவோட தங்கச்சியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.